நேரங்கள், அந்த நேர வசனங்களெல்லாம் பார்த்தோம். நான் அதிகமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால், எந்த தேவையில்லாத காரியங்கள், புரணி, குப்பைகள், அசுத்தங்கள் எல்லாம் சிந்தையில் எடுத்துக்காதீங்க. சிந்தையில் என்ன செய்யாதீங்க? வேணாம், இது வேண்டாம். நெருங்கி வரும் பாவங்களை உதறி, சத்தமாக சொல்லுங்க, உதவி தவிர்த்து யாரு? அத்வைத தூதன் வந்து பக்கத்தில் வந்து தள்ளி விடுவானா? சொல்லுங்க. நீங்க தான் உங்களை சுத்தவானா பாதுகாத்துக் கொள்ளணும். உங்களை தான் பைபிள்ல நிறைய வசனங்கள் சொன்னாங்க. 1 சொல்லியிருக்கு, அதாவது அவர் இருந்தது போல தன்னைத்தானே அவன் சுத்தவானா காத்துக்கொள்ளணுமா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழைக்கப்படுறோம். நம்ம என்ன செய்யணும்? சுத்தவானா காத்துக்கொள்ளணும். நீங்க குப்பைகளை தூக்கி வச்சுட்டு இயேசுவே இயேசுவே இயேசுவே, இயேசு வந்து எப்படி வச்சுப்பாரு? விட்டுடு. பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, ஏன் காற்றையும் கடலையும் பார்த்தேன்னு சொல்லி கேட்டார். கேட்டாரா கேட்கலையா? சொல்லுங்க. கேட்டாரா கேட்கலையா? காற்றையும் கடலையும் ஏன் பார்த்த? அவரை பார்த்து போகணும். யாரை பார்த்து போகணும்? கர்த்தரை பார்த்து போகணும், வசனத்தை பார்த்து போகணும். சரியா? இந்த நாட்களில் வசனத்தை பார்ப்போம். அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இருதயத்தில் நம்முடைய வார்த்தைகளை வைங்க. ஆண்டவரே, நான் திருவிழா எடுக்க போகிறேன். இந்த கிருபை உள்ள உடன்படிக்கை, இந்த நீதி உடன்படிக்கை, இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். இந்த உடன்படிக்கையை குறித்து எனக்கு வெளிப்பாடு தாருங்க. ஆவியானவரை வெளிப்பாடு தாருங்க அப்படின்னு சொல்லி இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக திருப்போம். உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். உங்கள் மேலே கரிசனையாக இருக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் வந்து 2000 வருஷம் பரிந்து மன்றாடுற ஊழியம் செய்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஹை பிரீஸ்ட். இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் மத்தியஸ்தரா மனுஷனுக்கும் பிதாவும் கடையில் நிற்கிறார். அவர் 2000 வருஷமா சபைக்காக அவர் பரிந்து மன்றாடுகிறார். என் பிள்ளைங்க வந்துருவாங்க பரலோகம். என்னை போலவே என் பிள்ளைங்க வந்து சாதிச்சிருவாங்க. என்னை போலவே என் பிள்ளைகள் என்னை பின்பற்றி வருவாங்கன்னு ஆண்டவர் வந்து இப்போ பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் அவர் பரிந்து மன்றாடுறார். அந்த ஆண்டவருடைய அன்பு விலையேறப்பட்டது. அதாவது தேவனுடைய அன்புக்கு முன்பாக நிற்கிறவன் யார்? அதாவது உலகமோ, நாசமோ, மோசமோ, பட்டயமோ, நிகழ்காலங்களோ, வருங்காலங்களோ, தூதர்களோ ஒன்றும் நம்ம பிரிக்காது. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நான் இருதயத்தை உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இருதயத்தை உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இருதயத்தை ஆண்டவரே, ராஜாவே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் இந்த வெளிப்பாடு தாங்க. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எங்களுக்கு பாடுபட்டு எங்களுடைய சாபங்களை, ரோகங்களை எடுத்துக்கொண்டு அவர் எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்தீங்க. ஆண்டவர் ஒரு நல்ல இடத்தை ஜெபிக்கிறதுக்கு இயேசு நாமத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆவியானவரை நம்ம கொடுத்துருக்கிறாரு. அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் ஜெயிலில் கிடந்தாலும் சரி, அதை கர்த்தர் விடுதலைக்க முடியும். ஒன்றும் உங்கள் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கர்த்தருக்கு வேணும். அவர் தூதர்களை கொண்டு பேதுரு மாதிரி ஜெயிலில் காலி பண்ணி போட்டு வருவார். அவர் உதவி செய்கிற தேவன். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். என்னோடு கூட பேசுங்க. என்னுடைய இருதயத்தில் ஆண்டவரே, நீர் வெளிச்சம் உண்டாக என்னுடைய வார்த்தையை வைங்கன்னு சொல்லுங்க. அவர் உதவி செய்கிறவர், அவர் நேசிக்கிறவர். அவர் வந்து உங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோயி, என்னை தாயின் வயிற்றில் பார்க்கிறவர். அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் எனக்கு ஊழியம் செய்யுங்க. ஆவியானவரே, நீங்கள் ஊழியம் செய்யுங்க ராஜா, ஊழியம் செய்யுங்க. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, நிரப்பிடுங்க எங்கள் உள்ளங்களை. தூய ஆவி, அன்பின் ஆவியே, துணையாளரே, பேசும் தெய்வம்
ஊற்று தண்ணீரே உள்ளம் நீரப்பிடுங்க எங்கள் உள்ளங்களை. அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய ஜனங்கள் வந்திருக்கிறோம், கூடி வந்திருக்கிறோம். நீங்க ஆண்டவரை ஊழியம் செய்யுங்க. ஆண்டவரே, நீர் மகா தேவனும் ராஜாதி ராஜனும் ஆண்டவரே மிகுந்த கிருபையும் உள்ளவர். இந்த பூமி அனைத்துக்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிற சபைக்கு தலைவர் நீர். எல்லா துறைத்தனங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஆண்டவரே, நீங்க ஊழியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆவியில வளருங்கன்னு சொல்லுங்க. ஆவியில வளருங்க. சொல்லிட்டீங்களா? சரி. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பத்தாது. நம்ம மைண்ட் செட்டை மாற்றணும். ஒன் டே வித் காட். அதாவது வாரத்துக்கு 4 நாள், ஒரு 4 வாரம் சண்டே. நீங்கள் ஒரு நாள் வந்தால் பரலோகம் போகணும்னு நினைக்கிறது பிசாசு சொல்கிற பச்சை பொய். யூ ஹாவ் டு கனெக்ட் வித் காட் எவ்ரி டே. நீங்களாம் 4:30 மணி 4:20 ஆண்டவருக்கு போட்டார். எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கேன். நிறைய சூழ்நிலைகள் போட்டு அமுக்குது. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்ன ஆண்டவரே ஊழியம் செய்ய முடியல, ஆவியானவர் ஊற்றுங்க, இன்னும் பத்தாது அப்படின்னு சொல்லி. உலகமெல்லாம் ஊழியம் செய்ய ஈஸியாக இருக்குது, மதுரைக்கு வந்தால் மட்டும் அட்டாக் வருது. எப்படி உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் கூட வந்தீங்கன்னா சொல்லுவேன். ஆவிக்குரிய எதிர்ப்பு, அதாவது தீமையான சூழ்நிலைகளை கொடுக்குறவன் பிசாசு. உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் உறவினர்களில், உங்களுடைய குடும்பத்தில் தீமையை பேசி தீமையான கெட்ட சொப்பனங்களை, கெட்ட அதாவது சிந்தைகளை, தீமையை கொடுத்து கர்த்தரை விட்டு விலகிடுவான். இதுதான் பிசாசுடைய தந்திரம். நம்ம என்ன செய்யணும்? இது வேண்டாம், ஆவியை பகுத்தறியணும். இது பிழையின் ஆவி, சத்திய ஆவி அப்படின்னு சொல்லிட்டு நன்மையை மட்டும் பின்தொடரணும். நன்மையை, நீதியை மட்டும் பின்தொடரணும். அன்புள்ளவைகளோ, உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, நீதி எதுவோ, புகழ் எதுவோ, இதை மட்டும் சிந்திக்க பழகணும். யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் பிரைன். சிந்தையில் பலவிதமான குப்பை சிந்தை ஒரு போர்க்குளம். சிந்தையில் தான் பாவம் ஸ்டார்ட் ஆகுது. நான் விசுவாசிகளை சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். சிந்தையை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால், அதாவது பைபிளில் போட்டிருக்கு, அதாவது கோபம் கொண்ட சகோதரன் வசப்படுத்துகிற அரிது, அவருடைய விரோதங்கள் கோட்டையின் தாழ்பால் போல இருக்கும். அதாவது பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் மனதை அடக்கிறவன் உத்தமன். மன கட்டுப்பாடு வேணும். செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் அ ஸ்பிரிட். ஆண்டவருடைய 7 ஆவிகள் இருக்கு. அதில் செல்ஃப் கண்ட்ரோல். இன்னைக்கு நான் கர்த்தர் சமூகத்தில் உபவாசம் இருப்பேன், நீ கர்த்தர் சத்தத்தை கேட்பேன், நான் 24 மணி நேரம் சாப்பாடு தொட மாட்டேன், தண்ணி ஆகாரம் தான் அப்படின்னு நீ இருந்தீங்கன்னா விசுவாசம் உங்களை பார்த்து பயப்படுவான். என்ன செய்வான்? நான் வாழ்க்கை சத்தமே வர மாட்டேன். ஐயோ, பாஸ்டமா மாத்திரம் ஒவ்வொரு சண்டே சிக்கன் பிரியாணி இடம் பத்தாதீங்க, 2 நடத்துறேன். பாருங்க, நம்ம பரலோகத்துக்காக வாழணும், இயேசுவுக்காக வாழணும், அவர் செஞ்ச அன்புக்காக, அவருடைய கிருபைக்காக வாழணும். உலகத்துக்காகவும் மாம்சத்துக்காகவும் முகஸ்துதிக்காக வாழக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? செல்ஃப் கண்ட்ரோல் இருங்க. தேவையில்லாத குப்பைகளை சிந்தையில ஏற்றுக்கொள்ளாதீங்க. மனம் புதிதாகிறதுனாலே நீங்க மறுரூபப்பட வேண்டும். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல், கண்ட குப்பைகளை பார்த்து பயப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒண்ணு நடக்காது. பயம்ன்றது ஒரு ஆவி. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் 2 தீமோத்தேயு 6:1-6 சொல்லியிருக்கு, தேவன் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுக்குறாரு. உங்க பயத்தின் ஆவி இருந்துச்சுன்னா வாயை திறந்தாலே அது நடக்கும், இது நடக்குன்னு சொல்லணும். நான் சில பேர்கிட்ட பேசவும் மாட்டேன், ஃபோன் எடுக்கவும் மாட்டேன். நாரதனா இருப்பான், அசுத்தமா. வாயை திறந்தால சில பேர் திறக்கப்பட்ட பிரேத குழியா இருக்கு சில பேர் உலகத்தில். ஆமாம், ஒரு பழைய ஆள், ஒரு ஆள் வந்துட்டு போனான் வீட்டுக்கு. அவனை உடனே நான் சொன்னேன், சிரிச்சேன், அவனை பார்த்து சிரிச்சேன், முட்டாள் மாதிரி பேசுகிறேன். அநேக இடங்களிலே நாம் தான் பாரமான யாவையும் தள்ளிவிட வேண்டும். நீங்க ரோமர் 12:1 ஜீவ பலியா சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நாக்கு, சிந்தை, கண்ணு, இருதயம், ஆத்மா
எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தம். டாக்டருக்கு விட்டு போகக்கூடாது. இது ஒப்பு கொடுக்கணும். நான் தருகிறேன் ஆண்டவரே. நம்ம பாட்டு பாடுறீங்க நீங்கள். எனக்கு எவ்வளோ தூரம் தப்படுற. ஒரிசாவில் டாய்லெட் இல்லாமல், அங்கே லைட் இல்லாமல் நான் வந்து ஓடையில் குளிச்சுட்டு ஊழியம் செஞ்சேன். அங்கே அந்த பாட்டை பாடினேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கின்றேன். மிஷனரி பாட்டு. நீங்கள் எல்லாரும் வந்தீங்கன்னா உங்களை ஒரிசா ட்ரெயினில் கூட்டு போயிடுவேன். 3 நேரம் ஒழித்துக்கு எல்லாரும் வந்து இந்த பாட்டை பாட எல்லாரும் நினைச்சாங்க. 3 நேரம் ஒழித்துக்கு பேச்சே இல்லை. இறக்க சர்ச்சில் தான் பேசுகிறேன்னா இல்லை பொதுக்கூட்டத்தில் சொற்பொழி வாழ்றேன்னா. இந்த பாட்டு மிஷனரி பாட்டு. நீங்கள் கர்த்தருக்காக வாழ்றீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அவர் அன்பை ருசிக்கணும், இன்னும் கிருபை ருசிக்கணும், இன்னும் அவர் சத்தத்தை கேட்கணும். இங்கே 6 மணிக்கே வந்து ஆராதனைன்னா ஜெபிக்கணும். 6 மணிக்கே வந்துருங்க. ஏதாவது கடையில் 2 வடை கடை போண்டா வாங்கிட்டு வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே பாஸ்டமாக உதவி செஞ்சு இங்கே வந்து அந்நிய பாஷையில் ஜெபிச்சிங்கன்னா ஆவியானுடைய ஆசீர்வாதம் 9 வரங்களும் கிரியை செய்யும். நிறைய பேர் சுகப்படுவாங்க, நிறைய பேர் கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு, அற்புதங்கள் அடையாளம் நடக்கும். சர்ச்சை கட்டி 2-3 ஃப்ளோர் கட்டிடலாம். ஆமென். இன்னைக்கு எல்லா ஜபங்களும், அதாவது எல்லா சபைகளும் ஜபத்தில் தான் ஓடுது. நல்லா கவனிங்க. நிறைய சபைகளை நான் பார்க்கறதுனால சொல்றேன். இன்னைக்கு ஜெபம் தேவை இருக்கு. நிறைய ஜெபிக்கணும். இட் இஸ் நாட், அதாவது சின்ன சின்ன கொசுறு மாதிரி ஆண்டவர் வைக்காது. ஆண்டவரை முதல்ல வைங்க. ஆமென் சொல்லுங்க. எடுங்களேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். எனக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு. 1 கொரிந்தியர் எடுத்துட்டீங்களா? 5ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுக்கணும். எல்லாரும் வசனத்தை பார்க்கணும். கர்த்தருடைய வசனத்தை பார்த்து அதாவது காண்கிற கண்களும் கேட்கிற காதும் பாக்கியம் உள்ளவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காண்கிற கண்கள் நிறைய பேர் காணாமலும் கேளாமலும் செத்து போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை அருளி இருக்கிறார். பாருங்க, அவர் வந்து சபைக்கு எழுதுறார். யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவர் சொந்த சபை சாபிச்ச இந்த அந்தியோகியா அத்தனை பட்டணத்தில், அப்போஸ்தலர் நடுவில் கொரிந்து பட்டணத்தில் அவர் சொந்த சபை சாபிச்ச கொரிந்து சபைக்கு அவர் எழுதுறார். பாருங்க. ஆமா, 6, 7, 8 பாருங்க. நீ நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா சிதைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பத்தாவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த ஆமென் வந்து பிசாசுக்கு. இந்த ஆமென் யாருக்கு சொல்லுங்க. அவனுக்கு தெரியணும் என்னன்னா இயேசு கல்வாரி சிலுவையில் பஸ்கா. இந்த பஸ்கா வந்து கடந்து செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அது நீங்கள் 14ஆம் அதிகாரம் என்னாமத்தில் யாத்திராமத்தில் படித்த பார்த்தீங்கன்னா அதை எடுக்க நேரம் இல்லை, 1 மணி நேரம் ஆகும். ஆண்டவர் வந்து ஒரு எல்லா இடத்துலையும் அவர் வந்து எகிப்தில் கடைசி இல்லைன்னா தலைப்புள்ளைய பூரா அடித்தார். இந்த நாட்களில் வந்து கொரோனாவில் செத்து போனது வந்து 90% தலைப்புள்ளை. தெரியுமா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செத்தவங்கள யார்? எனக்கு தெரியும். ஒரு பாஸ்டர் சொன்னார், வட இந்தியாவிலேருந்து எனக்கு பாஸ்டர் வந்து உத்தரப்பிரதேச சொன்னார், தலைப்புள்ளைய பூரா அடித்தா பிசாசு. இப்போ ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுறார். ஒரு ஆடை எடுத்துக்க, நீ குடும்பமாக இரு, நீ வந்து மேற்சட்டத்தில் தெளி அப்படின்னு சொல்லி, அது வந்து ஒத்திகை பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவருடைய பைபிளில் படிக்கும்போது 7 பண்டிகை பார்க்கும்போது அந்த படிப்பில்லாத அப்ப பண்டிகை வந்து அதாவது ரிஹர்சல் பண்டிகை அப்படின்ற இவரே வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ரிஹர்சல், ஒத்திகை பார்த்தல். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஜனங்களை, நீங்கள் பிரதர் ஜெபிக்கும் 33 லட்சம் மதுரையில், இந்த 33 லட்சம் பேருக்கு கொண்டு வந்து பணாந்திரத்தில் சபை வர்றதுக்கு முன்னாடி அவர் இயேசு கிறிஸ்து வந்து எப்படி அழிக்கப்பட போறார் அப்படின்றது ஒரு ஆண் ஆடு 14ஆம் தேதி, அது ஆபிக் மாதம் சீவான் மாதம் இருக்கு. உன்னுடைய முதல் நாளில் ஒரு ஆடை எடுத்துக்க, அந்த ஆடை 3 நாள் டெஸ்ட் பண்ணி பாரு. அதுபோல தான் இயேசு கிறிஸ்து எல்லா யூதர்களும் யூத மத
திமிர் பிடிச்சவங்க எல்லாருக்கும் முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்க்க அவர் வந்து பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் போயிட்டு வந்தார். அதான் சுவிசேஷம் எழுதப்பட்டது. அதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். மத்தேயு வந்து இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாதி ராஜா சிங்க முகமா எழுதப்பட்டிருக்கு. அவர் போயிட்டு வந்தார். இதைத்தான் பழைய பாட்டில் ஆண்டவர் பண்டிகைன்ற வார்த்தைக்கு ஒத்திகை பார்த்தார். எப்படி ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலியிட்டது வந்து என்னன்னா ஒத்திகை பார்த்தார் ஆண்டவர். அந்த மலையில, அந்த மோரியா மலையில, அதே இடத்துல, அதே கபால ஸ்தலம் பண்ணப்பட்ட அதே இடத்துல இயேசு அடிக்கப்பட்டார். அந்த இடத்துல, எந்த இடத்துல எங்க ஆபிரகாம் அந்த 22 அதிகாரத்துல ஆதியாகமத்துல அங்க புள்ளைய கிடத்தி அவன் அங்க வந்து ஒரு ஆடு, அந்த இடத்துல அவன் யாவே ஈரே, எல்லாரும் சொல்லுங்களேன், யெஷுவா ஈரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பலிக்கான மிருகம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நம்ம என்ன செய்வோம், வீடு வந்து காசு எழுதுறேன், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே அப்படின்னு பாட்டு பாடுறோம். பலிக்கான மிருகம். அவன் விசுவாசத்தோட, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் போனான், விசுவாசத்தோட போனான். நாங்கள் 2 பேரும் போகிறோம், அப்பாவும் மகனும் அப்பனும் மகனும் பலி செலுத்திட்டு வர்றோம் அப்படின்னு கழுதைகளையும் வேலைக்காரனை விட்டுட்டு போனான். பாருங்க, அங்கேயே ஆண்டவர் பாருங்களேன் ஆபிரகாமை கூப்பிட்டு அழைச்சி உங்களுக்காக எனக்காக ஒரு ஒத்தியை பார்த்துருக்காரு. எவ்வளவு நல்ல தெய்வம். நாமே சத்தமா அமை சொல்லுங்க. அதாவது ஆவிக்குரிய உலகத்துல விசுவாசிகள் சகோதர சகோதரர் உள்ள இறங்கணும். அதாவது ஆவியின் மண்டலம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் ரெலம் சொல்லுவாங்க. ஆவியில பார்க்கணும் வசனத்தை. அப்ப 22 அதிகாரத்தை ஒத்தியை பார்த்தாரு. பஸ்கால அவர் வந்து கோஸ்டோன் நாட்டுல எல்லா ஊர்களையும் எல்லா வீட்லையும் தண்ணி ரத்தமா இருக்கும். இங்கே ரத்தமா இருக்காது. எல்லா இடத்துலையும் தவளை வரும், இங்கே மட்டும் வர. எல்லாரும் கொரோனா செத்து போனாங்க, நம்ம விசுவாசிகள் சாகவே மாட்டாங்க. ஆமா சொல்லுங்க. உண்மையான ஒரு நிறைய இடங்கள்ல பாஸ்டர் வந்து ஆப்பிரிக்காவில், அமெரிக்காவில் பாஸ்டர் வந்து கொரோனா நாட்களில் 20 மார்ச்லேருந்து 21 மார்ச் வரைக்கும் யாருமே அந்த மரண ஆவி சாகவே இல்லை. கொரோனா அவங்க எல்லாம் சும்மா ஜெபம் தான் பண்ணாங்க. கபசூர குடிநீர் குடிக்கல, எலுமிச்சம்பழம் பிடிச்சி என்ன வெத்தலை, எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி கொத்தமல்லி, புதினாலாம் சாப்பிடல. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஒரு ஆமை சொல்லுங்க. பையன் 121 எல்லாரும் தெரியுமா? அவர் வந்து வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். ஆமை சொல்லுங்க. அதாவது வனாந்திரத்தில் 40 வருஷம் அவங்க நடந்தப்ப கை கால் வீங்கவும் இல்லை, பாதரட்சையிலே அந்த வார் அவரும் இல்லை, அனுபவம் இல்லை, சட்ட வஸ்திரம் ஒண்ணு கூட கிளியல. அப்படிப்பட்ட கடவுளை அப்பாவை தான் ஆராதிங்க. கொண்டே விடுவார் சாத்தான. என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? 33 லட்சம் 40 லட்சம் பேருக்கு சட்ட கிளியல. நான் அந்த சமூகத்தில் போகும்போதெல்லாம் அழுகிறேன். மாசத்துல 20 நாள் அழுகிறேன். ஆவியானவரே, நீங்க வந்து ஊழியம் செய்ய ஆண்டவரே, என்னால முடியல. நிறைய இடத்துல திருத்த முடியல, கண்டிக்க முடியல ஆண்டவரே, நீங்க வாங்க, நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க, நீங்க ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி. இந்த பஸ்காவாகிய பலி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ஒரு ஆடு, அவர் ஆண் ஆடு, 2ஆம் ஆதாம். கவனிங்க தயவு செய்து, நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். இந்த ஆண் ஆடு எப்படி யூதர்கள் முறைப்படி எப்படி பஸ்கா பண்டிகை போல அவர் 4 நாள் எல்லாரும் அந்த அண்ணா காய்பா எல்லாரும் பார்க்குற மாதிரி வந்து போய் பெத்தானியாவில் எருசலேமுக்கு அவர் பலியிடப்பட்டார். அந்த நிகழ்ச்சி தான், அந்த சம்பவம் தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கால எழுதப்பட்டிருக்கு. அதை படிச்சா உங்களுக்கு வெளிப்பாடு வராது. அது மட்டும் நீங்க என்ன செய்யணும், அதை கடந்து சபைக்கு எழுதின இந்த ரோமர், 1 கொரிந்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், இந்த புஸ்தகங்கள்ல சபையை கர்த்தர் எப்படி நடத்தி வந்தார், சுவிசேஷத்துல எப்படி வாழ்ந்தாங்க, ஆவியானவரோடு எப்படி கைப்பிடிச்சு வாழ்ந்தாங்கன்றதை நீங்க படிக்கும். ஆரம்ப நிலையிலே இருக்கக்கூடாது. இப்போ இந்த கை குழந்தைய பிரதர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி என் மகனை பார்த்தேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எனக்கு மேலே வளர்ந்து நிற்கிறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி என் மகனை திருநெல்வேலி ஆஸ்பத்திரியில் சின்ன கை குழந்தைய. இப்போ குழந்தைகளா இருக்காதீங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் பாருங்க. சபையில பாவம் இருக்கக்கூடாது, பாவம் செய்யறவன் யாராவது இருந்தா அவனை விட்டு விலகுங்கன்னு சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் முதல் வாசிங்க, முதல் 1-2 வருஷம் வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை
நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் எண்ணி உங்களுடன் பேசக்கூடாமல் ஆயிற்று. 2 வாசி. நீங்கள் பெலன் இல்லாதவர்கள் ஆனதனால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பெலன் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, சொந்தக்கார வீட்டுல மனப்பூர்வமா துணிகரமா பாவம் பண்ற வீட்டுல சோறு தின்னாதீங்க, கறி தின்னாதீங்க. இந்த உடன்படிக்கை தேவனுடைய அன்பு. 1 கொரிந்தியர் 10 சொல்றாரு, 8 சொல்றாரு, அசுத்தத்தை விட்டு விலகி போங்க, ஆண்டவர் உங்களோடு வாசமா இருக்காரு. 2 கொரிந்தியர் 6 சொல்றாரு, சொந்தக்காரன் சொத்துக்கு சொந்தக்காரன். எவன் பாவம் செய்யறானோ, இரத்தப்படி சம்பந்தமான பாவங்கள் 6:16 போட்டு நீதிமொழிகள் ஆண்டவர் பிடிக்காத 7 அருவருப்பான காரியம். இந்த பாவம் செய்யறதை விட்டு நீங்க விலகணும். நான் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்றேன், டோன்ட் டு சின். ஆண்டவர் 5 அதிகாரத்துல சொன்னார், யோவான் 5 அதிகாரத்துல அந்த 38 வருஷமா பாடு உள்ள ஒருத்த மனுஷனை சுகமாகிட்டு அவனை வந்து தேவாலயத்துல பார்த்துட்டு அதிக கேடு என்று உண்டாக இனிமே நீ பாவம் செய்யாதுன்னு சொன்ன. நெருங்கிய ஒரு பாவங்களை உதறி தள்ளி திருவிருந்து எடுக்கிறப்ப நம்மளை சுத்தமா பாதுகாத்து கொள்ளணும். பஸ்கா, அதாவது கெட்ட சம்பவங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் போய் ஈஸியா விக்கிரகாராதனை பண்றவங்க வீட்டில் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா நீங்க போய் கையில் நினைக்கக்கூடாது, நீங்க போய் சம்மந்தம் பண்ணக்கூடாது. அவங்கள விட்டு கொஞ்சம் விலகணும். ஐ எம் சாரி, நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். சே நோ சொல்லுங்க, சே நோ டு சின் சொல்லுங்க. பாவத்துக்கு நோ சொல்லிடுவேன் சொல்லுங்களேன், வாயை திறந்து. இலவசமா பிரசாதம் கொடுப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல. நான் அங்கே போயிட்டு வந்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சாப்பிடுங்க. ஒரு சீக்கிய கோயிலில் போய் ஒரு சின்ன பிள்ளை 12 வயசு பிள்ளைக்கு ஜெபம் பண்ண போனேன் சண்டிகரில். சீக்கிய கோயிலில் போய் அவங்க வீட்டில் கஷ்டம், 4 பொம்பளை பிள்ளைங்க, இது 2வது பிள்ளை போய் சீக்கிய கோயிலில் போய் சாப்பிட்டுட்டு வந்துச்சு. கையை வச்ச உடனே சுரட்டி வாங்கிடுது. அவங்க இலவசமாக சாப்பாடு கொடுப்பாங்களாம், முஸ்லீம் டெம்பிள். இது மாதிரி பல இடங்கள்ல சாப்பாட்டு மூலமா உங்க ஆசீர்வாதம் தடை பண்ணப்பட்டு இருக்கலாம். நான் கடைகள்லாம் நிறைய இடங்கள்ல சாப்பிட்றது கிடையாது, அதனால சுத்தமா பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட கூட பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. ஒவ்வொரு சபைக்கும் அவர் பேசுகிறார், ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசுகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல அவர் பஸ்காவா பலியிடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா 3ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. 13ஆம் வசனம். சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஒரு எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப அது மேல பாருங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம் 3:9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பார்த்தீங்களா? இப்ப பழைய ஏற்பாட்டில் நீங்க 28ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா சாபம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பூமியில நிறைய சாபங்கள் உண்டு. அப்பா அம்மா கீழ்ப்படியாத ஒரு சாபம் இருக்கு. நீங்க 7 தலைமுறைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ தெரியாது. ஏன்னா நான் நிறைய இடங்கள்ல ஜெபிக்கிறேன். இந்த மாதிரி பழைய தலைமுறைகளில் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா நிறைய பெண்களை வெட்டி பலி கொடுத்துருக்காங்க. மோலாக்குன்னு ஒரு விக்கிரகம் இருக்குது, அது பெண்களை வெட்டி கொடுக்குறது. இன்றைக்கும் பாருங்கள், நம்ம கர்நாடகாவில் நான் ஜூன் மாதம் போயிட்டு வந்தாங்க. தர்மசாலான்ற இடத்துல கிட்டத்தட்ட 20 வருஷம் பெண்களை வெட்டி பலி கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் வந்து பெண்களை வெட்டி பலி கொடுக்குறது ரத்தப்படினா காமன். நம்ம இந்திய தேசத்தில் உலகத்திலே மோசமான இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாபம் நீக்கணும்னா பிசாசு கேட்கறது என்ன? ஆத்மாவும் ரத்தமும். சொல்லுங்க, ஆத்மாவும் சத்தமும் சொல்லுங்க. ஆனா நம்ம அது ரெண்டையும் சுத்தமா வச்சுக்கணும். டாக்டர் பார்க்குறாரு, டெஸ்ட் பண்ணி ரத்தத்துல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு. நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். ஆமா சொல்லுங்களேன். பிரியமானவளே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா.
ஆத்துமான்றது 3 காரியம். என்னன்னா நம்முடைய சிந்தை, நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய விருப்பம். அதான் சிந்தையை சுத்தமாக வச்சுக்கணும். குப்பையை யோசிக்க கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணவா நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டினவா நம்ம வீடு கட்டக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் கடன் வாங்கி நாசமா போனா நீங்களும் கடன் வாங்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு தருவாரு. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை கோடி வீடுனாலும் கர்த்தர் தருவாரா தர மாட்டாரா? என்ன ஒரு ஆமென் சொல்லுங்க. உழைத்த கரங்கள் நீங்க எல்லாம். நான் விசுவாசிக்கிற இருதயம். பாருங்க, கவனிய. நீங்க சங்கீதத்துல 95 படிச்சோம். வானமும் பூமி யாருடையது சொல்லுங்களேன். 2-3 பேர் தான் சொல்லுங்க. எங்க அப்பா. அதனால இங்க எல்லா இடத்துக்கும் கூட்டு போய் உழைத்து கூட்டு போறாரு. இங்கே சர்வேர் நீண்டு அளந்துக்கிட்டு இருக்கிறான், அந்த ரோட்டுக்கு இடம் தர மாட்டேங்கிறான், சண்டை போடுறாங்க. இவங்க எல்லாருமே பிசாசின் மக்கள். இவங்கெல்லாம் யாரு? ஆமா, நீங்க ரோடு போட்டு அளந்து லஞ்சம் வாங்கல. ஆனா கர்த்தர் அவர் 12 கோத்திரத்துக்கு அவர் நிலத்தை கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு நிலத்தை கொடுத்தாரு, மகனை கொடுத்தாரு, ஆம்பளை பிள்ளைய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, சந்ததி ஆசீர்வதிச்சாரு. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா? இயேசு தந்ததுனால எல்லாரும் யோசனை இருக்கு. எல்லாருமே இது என்ன சிந்தனை சிற்பி கூடக்கூடாது. சிந்திக்காதீங்க, இருதயத்துல வசனத்தை வாங்க. சாபத்திலிருந்து இனி நீக்கினார் சொல்லுங்களேன். இயேசு எனக்காக பலியானார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசுவின் ரத்தத்தினால் எனக்கு வருகிறது. நான் லைட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன். ரெண்டு இது என்னது கரண்ட் போனால் சோலார் போட்ட மாதிரி, இந்த மாதிரி இது என்னது இந்த ஜென்ரேட்டர் மாதிரி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னே தெரியல. ஹலோ, ஆவியில் வளரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இன்னொரு வார்த்தையெல்லாம் சொல்லுவேன், நீங்கள் கோவப்படக்கூடாது. சின்ன பிள்ளைகளுக்கு 18 வயசு வரைக்கும் செல்ஃபோன் கொடுக்காதீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஷார்ட்ஸ் பார்த்தோன்னா புத்தி பேர் வச்சிடும். அது ஒரு ட்ரக்கு மாதிரி. எல்லாரும் சொல்கிறாங்க, அடிக்கடி செல் பார்த்தீங்கன்னா சிந்தையில் இந்த மாதிரி டோபமைன் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி சிகரெட் குடிக்கிறவங்க மாதிரி ஆயிடுவாங்க. இயேசு இங்கே கலாத்திய சபையில் எப்படி அவர் சாபமாய் மரிச்சாரு. இந்த கலாத்தியா நாடுகளில் உள்ள சபைகளில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க விசுவாச மார்க்கத்தார் கூடிய பிள்ளைங்க. 26 ஒருத்தர் வாசிங்க சத்தமா. 3:26 எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆவியில எந்த இடத்துல 3 கலாத்தியர் 3:26 வாசிங்க. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் இருக்கிறீர்களே. நீங்க புத்திரா இருக்கிறீங்களா? 4-5 சகோதரிகள் தான் ஆமென் சொல்றாங்க. எல்லாரும் வாசிப்போமே. நீங்க யாரு? நீங்க விசுவாசத்து பரலோகம் நினைக்கிறீங்களா இல்லையா? சரி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமே. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஆமென் சொல்லுவா. இன்னைக்கு இந்த இடத்துல இருந்தா ஜெபம் பண்ணணும். இந்த இடத்துல இருந்துதான் கண்ணீர் விடணும். இந்த இடத்துல இருந்து விசுவாச வாழ்க்கை வாழணும். நான் ஏற்கனவே கொரிந்து சபையில் சொன்னேன். அவர் என்ன சொல்றாரு? 5ஆம் அதிகாரத்தில் பாவம் செய்கிறவனை கண்டா தூக்கி போடு, கர்த்தர் பார்த்துக்குவார், சாத்தா பார்த்துக்குவான் அப்படின்னு போய் எப்போ பார்த்தாலும் பாவம் செஞ்சவனோட தொந்திக்க கூடாது, வேலை செய்யக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச அளவு அவன்கிட்ட உறவாடக்கூடாது, கொஞ்சம் விலகி இருக்கணும். நீங்க கிறிஸ்துவ கும்பிடுறீங்க, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு அப்படின்னு தெரியணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எகிப்துல 10 வாதைகள் எதுக்கு செஞ்சார் அப்படின்னா, எபிரேயரின் தேவன் இந்த பாம்பு சர்ப்பம், வலு சர்ப்பம், எகிப்தினுடைய சர்ப்பத்தை காட்டிலும் ஆண்டவர் நசுக்குவாரு. 7 ஜாதிகளை கானான் தேசத்துல துரத்தி விட்டார். 7 ஜாதிகள், ஏபியர் எபூசியர் அப்படின்னு அந்த துரத்தி விட்டு இவங்களை கொண்டு வச்சிருக்காரு. முதல்ல 10 வாதைகளை வச்சார். இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் ஆண்டவர் செஞ்ச அற்புதமான காரியங்கள் நினைக்கிறதே இல்லை. இந்த சாபங்கள் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 58-59 வசனத்துல 14 வசனம் யாத்திராகமும் இது உபாகமும் 28ஆம் அதிகாரத்துல 14 வசனம் ஆசீர்வாதம், மிச்சம் பூரா சாபம் போட்டுருக்கு. உன்னை விடாது அப்படின்னு யூதர்களுக்கு இது நடந்துச்சு. இன்னைக்கு யாரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற இல்லாதவங்க எல்லாருமே உலகத்துக்குள்ள சாத்தானுக்குள்ள இருக்கிறாங்க, ரசிக்கப்படாதவங்க. இந்த சாபத்திலிருந்து நம்மளை விளக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நன்றி இயேசுவே. இன்னொரு வசனம் இருப்போம் பாருங்க. ஒன்னா சொல்லிட்டே வரேன். இது
8ஆம் அதிகாரம் எடுப்போம், 9ஆம் அதிகாரம் எடுப்போம். அதுல எபிரேயருக்கு எழுதின அந்த அப்போஸ்தலர் அவர் ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறதும், ஆண்டவரை ஆராதிக்கிறதும், ஆண்டவரோட நெருக்கி ஐக்கியப்படுறது கொடுத்தது திருவிருந்து மூலமா. பாருங்க, பழைய பாட்டில் நியாயப்பிரமாணத்தின்படி மோசேயுடைய கூடாரத்தின்படி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆண்டவரை தேடுறது, ஆண்டவரோட ஐக்கியப்படுறது, ஆண்டவரோட ஐக்கியப்படுறது தான் இந்த பைபிள் புஸ்தகமே. சொல்லுங்க, சரீரம் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம். எப்படி எடுத்துக்கிட்டீங்களா? 8:2-3 பாருங்களேன். 8ஆம் அதிகாரம் 2-3. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியர் செய்கிறவருமாய் இருக்கிற நமக்கு உண்டு வெளுத்தும்படி நீங்கள் படிக்கிறார். நான் சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் 9ஆம் அதிகாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பாருங்க, ஆண்டவர் மனுஷனை தேவனோடு சேர்க்கிறதுக்கு, மனுஷன் மனுக்குலம் பாவம் செஞ்சு விழுந்த பிறகு ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். என்னன்னா, ஆதாமை கூப்பிட்டாரு, பாவம் செஞ்சு உடன்படிக்கை மீறுதல் ஆயிட்டான். நோவாவை கூப்பிட்டாரு, ஒரு வேலை செஞ்சு அவன் மறிச்சு போயிட்டான். அப்புறம் ஆபிரகாமை கூப்பிட்டாரு. எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமுக்குள்ள நான் இருக்கிறேன். சொல்லுங்க, விசுவாசத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டார், ஒவ்வொரு சந்ததியிலையும் கெஞ்சினார், வா உன்னை பெரியவன் ஆக்குவேன். மோசையை கூப்பிட்டார். மோசையை கூப்பிட்டு ஆண்டவர் இந்த 12 கோத்திரத்துக்கு கிறிஸ்து வர்றதுக்காக எவ்வளவு பொறுமைசாலி பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவரா வனாந்திரத்தில் வச்சு அவங்களுக்கு ஆசிரியப்பு கூடாத கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணி, அதாவது வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை ஆசாரியன் காலில் செயின் கட்டிட்டு உள்ள போவான், போய் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வான். இதைத்தான் காப்பி அடிச்சு பிசாசு இந்து கோயிலில் போய் இருக்கிற எல்லாரும் ரத்தம் சிந்துறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ கிறிஸ்து வந்த பிறகு ரத்த சிந்த தேவையில்லை. ஆமா சொல்லுங்களேன். இந்த கஷ்டப்பட்ட அந்த நாட்கள்ல மனுஷன் கர்த்தரோடு இணையது கஷ்டப்பட்டான், மனுஷன் கர்த்தரோடு ஐக்கியப்பட கஷ்டப்பட்டான். இப்ப கிறிஸ்து அவர் அடிக்கப்பட்டு அவர் பிரதான ஆசாரியர் இருக்காரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? ஆமை சொல்லல. பழைய பாடுக்கும் புதிய பாடுக்கும் பயங்கர வித்தியாசம். புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறீங்க, அவர் சாபத்தை நீக்கியிருக்காரு, நீங்க சுத்தமா இருங்க அப்படின்ற. இப்ப 9ஆம் அதிகாரம் பாருங்க. 9ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 2ஆம் திரையை அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க, வீட்டில் போய் படிச்சு. 9ஆம் அதிகாரத்துல அவர் செஞ்ச அவர் பெரிய காரியம் அவர் யூதர்களுக்கு எழுதுறாரு பாருங்க. 11 இருந்து பாருங்க. 11ஆம் வசனத்துல கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய வெளிப்பட்டு இந்த பூமிக்குரிய சிருஷ்டி சம்பந்தமான வழியாக அல்ல, அல்ல ஒரு ஆமை சொல்லுங்களேன். பாருங்களேன், ஆண்டவர் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு சபை. அந்த இடத்துல கை வச்சுக்கீங்க. திரும்ப வரணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20 பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் பவுல் எபேசு பட்டணத்துக்கு உள்ள சபைக்கு எழுதுறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆவது பவுல் அவர் பாருங்க எவ்வளவு கண்ணீரோடு எழுதுறார் அந்த இடத்துல. அவர் கடைசியா சொன்ன அறிவுரை எபேசியர் 26 பாருங்க. 26 அதுல பாருங்க. அதுல நான் போன பிறகு எல்லாம் நான் வாசிக்கிறேன், கவனிங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவர் கண்ணீரோட எபேசு பட்டணத்தில் இருக்க மூப்பர்களுக்கு சொல்றாரு பாருங்க. 26வது வசனம், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாய் வைக்கிறேன். ஆகையால்
உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, தேவன் தம்முடைய, சத்தமா சொல்லுங்க, சம்பாதித்துக் கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாகவும் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எல்லாரும் ராமன் சொல்லுங்க. இந்த இடத்துல அவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணார்னு சொல்லி 9, 10, 11 சொல்லிருக்க கிறிஸ்துவானவர். இவர் தேவனே சம்பாதித்த சபை. யாரும் எந்த பாஸ்டர் ஊழியக்காரங்க எல்லாருமே, நாங்க எல்லாருமே என்னன்னா உங்க ஆத்துமாக்களுக்கு காவலாளி. ஓவர பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா பரலோகத்துக்கு வர முடியாது. ஒரு ஆமை சொல்லுங்க. நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க ரத்த சிந்தலை, நாங்க ரத்த சிந்தலை இல்லை. நாங்க சொன்னதை மட்டும் செய்ய அப்பிரயோஜனம் ஊழியக்காரன். இப்ப வெளிப்படுத்தல் 1 பாருங்க, 1:5 வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 1:5. ஆண்டவர் ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 1:5 பாருங்க. 1:5-6 எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போமே. சேர்ந்து. உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கும் அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா சொல்லுவான். பாருங்க, அவர் தான் உங்களை சபையில ரத்த சிந்தி வாங்கியிருக்கார். ரத்த கரையும். நீங்க போய் பாவம் செய்யாதீங்க. பாவம் செய்யறவனோட கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்காதீங்க. நீங்க உங்க சொந்த ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. You are responsible for your soul. உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்க தான் காவலாளி. இயேசு காப்பாரு, ஆவியான உதவி செய்வாரு, சபை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க போய் தவறு செஞ்சு நீங்க வேதனைப்பட்டு மாட்டிக்கிட்டு யாரையும் பிளேம் பண்ண முடியாது. ஆண்டவர் மனசாட்சியை சுத்திகரிக்கிறார். வாசிங்க எபிரேயர் 9:14. அவர் ராஜாதி ராஜா. அந்த இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு எடுக்க போறோம். திருவருந்து யார் யார் என்னென்ன பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணுமோ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்க. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். எபிரேயர் 9:14 வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய வெளியேறப்பட்ட இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி எவ்வளவு நிச்சயம். ஆமென் சொல்லுங்களேன். ஆசாரியர்களா டெய்லி ஊழியம் செய்யணும். ஆசாரியர்கள் வேலை என்னன்னா டெய்லி அனல் மூட்டணும். சொல்லுங்க, அனல் மூட்டணும். சொல்லுங்க, டெய்லி ஜெபிக்கணும். ஆமா சிஸ்டர்ஸ், சகோதரிகளே கவனிங்க. ரொம்ப சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, சோறு வயிறு இப்படியே அலையாதீங்க. உபவாசம் போட பழகுங்க. எப்ப பார்த்தாலும் சமையல் சமையல்னா வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை திறந்து புதிய ஏற்பாடை திறந்து கண்ணு நல்லா தெரியும் போது கண் டாக்டர்கிட்ட போய் பெரிய சோடா ஊற்றி போறதுன்னா படிங்க. டெய்லி நன்றி சொல்லிட்டு படுங்க. கெட்ட கனவெல்லாம் வராது. ஆண்டவர் மனசாட்சி, நான் சொன்ன ஆத்துமா, ஆத்துமான்ற சிந்தை, விருப்பம், எண்ணங்கள், நம்முடைய உள்ளான மனிதன். ஆத்மா பிரிட்ஜு. அது என்னன்னா மாம்சத்துக்கும் சரீரத்துக்கும் இந்த ஆவிக்கும் இடையில இருக்கு. நம்ம ஆவியை சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம ஆத்மாவை தான் பாவம் செய்யறோம். நம்ம என்ன செய்யணும்? வேத வசனம் ஆசாரியர்களா அவர் ஆராதிக்க, சத்தம் போட்டு ஆராதிக்க, துதிக்க, நன்றி சொல்ல. தாவீது பழைய பாட்டுல ஆவியானவர் கொடுக்கப்படாமலே நல்லா ஆராதிச்சான். அவன் ராஜா குதிரைப்பட என்னென்னமோ படம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ராஜாக்களும் ஆசாரியரை வச்சிருக்க டெய்லி ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் மனசாட்சி சுத்தமா இருந்தால் தான், இயேசு கத்தனா சுத்தமா இருந்தால் தான் கத்த சமூகத்துக்கு போக முடியும். மனசாட்சி சுத்தமா இருக்கீங்கன்னா ஜெபிக்கவே முடியும். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் சங்கீதம் 95. அதுதான் எபிரேயர்ல எழுதியிருக்காரு 3ஆம் அதிகாரத்தில்.
இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, ஆத்துமாவை கெடுத்துடாதீங்க. பஸ்கா பலியிடப்பட்டிருக்கிறார். சொந்தக்காரனை மன்னிங்க. திரும்ப திரும்ப சனியை முடிச்ச மாதிரி வர்றான்னா பேசாதீங்க, கட் பண்ணி விடுங்க. அவன் கோழி குழம்பும் ஆட்டுக்கறியும் போட்டாதான் அவன் தின்ன வருவான். எனக்கு சொந்தக்காரங்க யாருன்னா ஒரிசால இருக்கிறாங்க, நேபாளில் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்கா இருக்கிறாங்க. சபை மக்கள் தான் எனக்கு வந்து சொந்தக்காரங்க. என்னை யாரும் சொந்தக்காரன் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். அவன் இவனுக்கு சொந்த என் தோழா திருப்தியாக சொல்லவே மாட்டேன். இதாவும் சித்தம் செய்கிறவங்க தான் எனக்கு தாயும் சகோதரர். அப்படி ஆயிரம் ஊழியத்துக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. இப்போ சந்தோஷமா இருக்கேன். என்னை யாரும் தொட முடியாது. கர்த்தர் வச்சிருக்கிறார். மகனே நீ சந்தோஷம், மனசாட்சியில சந்தோஷமா இருக்கு. இயேசுவின் ரத்தம் மனசாட்சியை ஆத்மாவை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் நம்மளோட சாபங்களெல்லாம் நீக்கி வச்சிருக்கிறாரு. மனசாட்சி சுத்தமா இருந்தாதான் தேவ சமூகத்துக்கு போக முடியும். தேவ சமூகத்துக்கு போகணும், கிருபை கிடைக்கும். கிருபை கிடைச்சாதான் அந்த ஊர்ல வாழ முடியும். பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெறுவான். ரோமர் 5:20. இன்னைக்கு கிருபை இல்லாதவன் செத்து போயிடுவான், டொப்புன்னு போயிடுவான். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய கிருபையை உதாசீனப்படுத்துறாங்க. சபை வந்து ஒரு கிருபையுடைய ஒரு கூட்டம். நீங்க தான் மனம் திரும்பணும். இந்த நாளில இந்த ஒப்புர வாக்குதல் ஊழியத்தை கொடுத்தார். ஒரு ஆமை சொல்லுங்க. ரத்தத்தினால, அவர் ரத்தத்தினால சம்பாதிச்ச சபை இது. ஏன் சபை ஓன் சபை கிடையாது, அவர் கூட்டம். நாங்க செய்யறோம், எங்களுக்கு பரலோகத்துல கிடைக்கும். ஆமா, இந்த அழுக்கு ரூபாத்தாள், மூடி ரூபாத்தாள் எனக்கெல்லாம் ரிவார்டே கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு சோறு தண்ணிக்கு தான். எனக்கு எல்லா ஊர்லேயும் கர்த்தர் சகோதர சகோதரி கொடுத்துருக்காரு. ரூபா நோட்டு தேவனை மகிமைப்படுத்தாது. ஹலோ, நீங்க கொடுக்குறீங்க, நன்றி. ஆனா நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்க உள்ளத்தை கொடுங்க, உங்க நேரத்தை கொடுங்க, ஜெபத்துக்கு வாங்க, இருதயத்தை கொடுங்க. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இயேசுவின் ரத்தம் அன்பை காட்டின ரத்தம். இயேசுவின் ரத்தத்துல சபை உண்டாயிருக்கு. நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களா இருக்கிறோம். ராஜா மாதிரி பிசாசு மேல ஆறுதலை செய்யணும். ஆசாரியர் மாதிரி டெய்லி அவர் சமூகத்துல கழிவுக்கு ஸ்தோத்திரமா பண்ணணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கலாம். ஜெபிப்போமா? சரி, கண்களை மூடுவோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க.